மக்களை காப்பாத்தவா இல்ல மக்களை கொல்லவா? ஆயுதங்களுக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய். ஒரு பக்கம் உலகம் முழுக்க வறுமை, பசி, வேலைவாய்ப்பின்மை, காலநிலை மாற்றம் போன்ற பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டு வருது. ஆனா இன்னொரு பக்கம் நாடுகள் எதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? ஆயுதங்கள் வாங்குறதுக்காக தான். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடந்து வரும் நாட்டோ உச்சி மாநாட்டில் பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய ராணுவ ஆயுதங்களும் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களுக்காகவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கு. கடந்த நாட்டோ மாநாட்டிலேயே ஒவ்வொரு உறுப்பு நாடும் தங்களது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 5% பாதுகாப்பு மற்றும் ராணுவத்துக்காக செலவிட வேண்டும் அப்படின்ட்டு ட்ரம்ப் வலியுறுத்தினாராம். அதுல 2035க்குள்ள 3.5% நேரடி ராணுவ செலவுக்கும் 1.5% பாதுகாப்பு கட்டமைப்புகளுக்கும் ஒதுக்கப்படும் என்றும் முடிவுமே செய்யப்பட்டுச்சு. இந்த இலக்கை நிறைவேற்றும் வகையில தற்போது பல மில்லியன் டாலர் மதிப்பிலான புதிய ராணுவ ஒப்பந்தங்களை நாட்டோ அறிவிக்க இருக்கிறாங்க. நாட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே கூட எங்கள் பாதுகாப்புக்கு தேவையான முக்கியமான ராணுவ உபகரணங்களை வழங்கும் புதிய ஒப்பந்தங்கள் அறிவிக்கப்படும் அப்படின்ட்டு ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாராம். இதற்கிடையில தான் ட்ரம்ப் மற்றொரு முக்கிய கருத்தையும் முன் வச்சிருக்கிறாரு. எனக்கு அவங்க பணம் தேவையில்லை, விசுவாசம் தான் வேணும் அப்படின்ட்டு வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. அதோட ஐரோப்பா தன்னுடைய பாதுகாப்பை தானே கவனித்துக் கொள்ளணும், நாட்டோ செலவுகள்ல முழுவதுமா அமெரிக்காவை நம்ப கூடாதுன்னு அவங்க வலியுறுத்தி இருக்காங்க. அதுக்காகவே நாட்டோ 3.0 என்ற புதிய அணுகுமுறையும் பேசப்பட்டு வருது. இதன் மூலமா ஐரோப்பிய நாடுகள் அதிக ராணுவ பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு. ஆனா இதுக்கு கடுமையான விமர்சனங்களுமே எழுந்துட்டு இருக்கு. கல்வி, சுகாதாரம், சமூக நல திட்டங்கள், காலநிலை மாற்றம் போன்ற மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு போதுமான நிதி ஒதுக்க முடியல அப்படின்னு சொல்ற நாடுகள் ராணுவத்துக்கும் ஆயுதங்களுக்கும் மட்டும் லட்சக்கணக்கான கோடி ரூபாயை செலவிடுவது சரியா என்ற கேள்வியுமே பல தரப்புல எழுந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல நாட்டோ அமைப்பு தனது நடவடிக்கைகள் உலக பாதுகாப்புக்காகத்தான் அப்படின்னுமே சொல்றாங்க. ஆனா விமர்சகர்கள் வேறு கருத்தையுமே முன்வைக்கிறாங்க. ஆயுத உற்பத்தி நிறுவனங்களின் லாபத்துக்காகவே இந்த ராணுவ செலவுகள் அதிகரிக்கப்படுது. இதன் விளைவாகத்தான் உலகம் மேலும் பதற்றமான சூழலுக்கு தள்ளப்படுது அப்படின்றுமே குற்றச்சாட்டி இருக்கிறாங்க. இந்த முடிவுகள் உலகத்துக்கு அதிக பாதுகாப்பை கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா புதிய பதற்றங்களையும் மோதல்களையும் உருவாக்குமா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.